காந்தி உலக மையம் மற்றும் ஜீவிதா IAS அகாடமி இணைந்து வழங்கும் கும்மிடிப்பூண்டியின் முதல் TNPSC பயிற்சி மையம். முற்றிலும் இலவசமாக இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்டிருக்கும் இந்த மையத்தை நடத்துவதற்கு மிகுந்த உற்சாகத்தை மனத்திலே ஏற்றிக்கொண்டு கடந்த 2 மாதங்களாக ஓயாமல் உழைத்து வருகின்ற காந்தி உலக மையத்தினுடைய தலைவர் எங்கள் அன்பிற்குரிய திரு ராஜேஷ் காந்தி அவர்களே, ஜீவிதா IAS அகாடமி என்கிற பெயரில் இந்த பயிற்சி மையத்தை தொடங்கி இருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு சேகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் மிகச் சிறப்பாக தொகுப்புரையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நண்பர் அவர்களே, இங்கே இந்த மையம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக பொருளுதவி செய்து ஆசிரியர்களை நியமிப்பதற்கு வழிவகை செய்திருக்கின்ற கும்மிடிப்பூண்டியை சார்ந்த சான்றோர்களே, இளைஞர் சக்தி அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இனி பயிற்சியை தொடங்கவிருக்கின்ற இளைஞர்களே, இங்கே நடப்பவற்றை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்ற ஊடகத்துறையை சார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களில் ஒருவர் திரு ராஜேஷ் காந்தி அவர்கள். 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய பரிச்சயம் கிடைத்த போது அவர் எத்தகைய அர்ப்பணிப்போடு தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார், அன்பையும் கருணையையும் பரப்புகிற முயற்சியில் அவர் எவ்வாறு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நாங்கள் அறிய முடிந்தது. அவருக்கு நாங்கள் பெரிய உதவிகள் எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் தொடர்ந்து அவர் எங்களிடம் அன்பு பாராட்டி வருகிறார். கும்மிடிப்பூண்டி பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து பயிற்சி மையத்தை தொடங்குவது என்பது மிகப்பெரிய சாதனை. ஏனென்றால் நிகழ்ச்சி தொகுப்பாளர் குறிப்பிட்டதை போல மாநகரங்களிலே பயிற்சி மையங்கள் நிறைய இருக்கின்றன. அவை கூட கடந்த 15 ஆண்டுகளாகத்தான் சென்னையிலே பெருகி இருக்கின்றன. நாங்கள் எல்லாம் போட்டித் தேர்வுகள் எழுதுகிற போது சென்னையிலோ தமிழ்நாட்டிலோ ஒரு பயிற்சி மையம் கூட கிடையாது. வினாத்தாள்கள் கூட இங்கே கிடைக்காது. டெல்லிக்கு எழுதி போட்டு அவற்றை VPP என்கின்ற ஓர் அஞ்சலில் தான் நாங்கள் பெற வேண்டும். நாங்கள் எழுதுகிற கடிதம் போய் சேருவதற்கு 1 வாரம் ஆகும். அவர்கள் அனுப்புகின்றவை வந்து சேர்வதற்கு 1 வாரம் ஆகும். மொத்தம் 15 நாட்கள் செலவாகிவிடும். இத்தகைய சூழலில் தான் நாங்கள் கல்வியை தொடர வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டது. ஆனால் இன்று இணையம் இருக்கிற காரணத்தால் நீங்கள் கேள்வித்தாள்களை உடனே பெற முடியும், கேள்வி வங்கியை பெற முடியும், ஒரு தகவலை சரிபார்க்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் பல பயிற்சி நிறுவனங்கள் கொடுக்கின்ற ஆன்லைன் வகுப்புகளில் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே கலந்து கொள்ள முடியும். இந்த வசதிகள் எல்லாம் வந்துவிட்டன. இருந்தாலும் நேரடியாக நம்மூரிலேயே ஒரு பயிற்சி கிடைக்கிறது என்றால் அதைவிட மகிழ்ச்சியான ஒரு செய்தி நமக்கு இருக்க முடியாது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற பல செய்திகள் மேலோட்டமானவை. அவற்றை ஆழமாக படித்து போட்டித் தேர்விலே கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு
நுட்பமாக விடையளிப்பதற்கு கடின உழைப்பும் தேவை, கையை பிடித்து ஒருவர் வழிகாட்டவும் தேவை. இந்த இரண்டையும் இங்கே வந்திருக்கின்ற இளைஞர்கள் செய்வார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் இந்த பயிற்சி மையம் இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. ராஜேஷ் காந்தி அவர்கள் இங்கே 750 மாணவர்கள் பல்வேறு தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு பணிகளில் இணைந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். இந்த பயிற்சி மையம் வெறுமனே இங்கே வருகிறவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது என்பதை தாண்டி கல்லூரிகளுக்கு சென்று, இந்த பக்கத்தில் இருக்கிற கல்லூரிகளுக்கு சென்று அவர்கள் கல்லூரியில் படிக்கிற போதே இந்த போட்டித் தேர்வுக்கு படித்தால், தயார் செய்தால் வெற்றி எளிதில் கிடைக்கும் என்பதை மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கான அந்த பயிற்சி முகாம்களையும் நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற தேர்வுகளுக்கு டெல்லியிலே இருக்கிற மாணவர்கள் பள்ளியில் இருக்கிற போதே தயார் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் நம் மாணவர்கள் படிப்பை முடித்த பிறகுதான் இதற்காக ஆயத்தமாகிறார். இந்த வேறுபாடுதான் அங்கே இருப்பவர்கள் அதிகம் வெற்றி பெறுவதற்கான காரணமாக ஒரு கட்டம் வரை இருந்தது. தமிழ்நாட்டு மாணவர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு இந்த தேர்வை பற்றிய அனைத்து விவரங்களும் தெரிவதில்லை என்கின்ற சூழலில் தான் IAS தேர்வும் அணுகுமுறையும் என்கிற ஒரு நூலை 1995 நான் ஒரு தொடராக எழுதி பிறகு புத்தகமாக வெளியிட்டேன். அந்த நூலை படித்த பல மாணவர்கள் என்னிடம் நான் வெற்றி பெற்றதற்கு காரணம் இந்த நூல்தான் என்று கூறியதையும் நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சின்ன தீப்பொறி கார் இருளில் வழிகாட்டுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் என்பதை போல, நாம் கலங்கி கிடக்கின்ற நேரத்தில் யாராவது ஒருவர் ஒரு நம்பிக்கையை தந்தால், உன்னால் முடியும் என்று சொன்னால் நாம் உற்சாகம் அடைந்து விடுவோம். பயிற்சி மையத்தில் சேர்ந்து படிப்பதால் ஒரு நன்மை என்னவென்றால், நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் படிக்க தொடங்குவோம். இல்லாவிட்டால் எப்போது வேண்டுமானாலும் எழுந்து கொள்ளலாம், எப்போது வேண்டுமானாலும் தூங்கலாம் என்று இருப்போம். ஆனால் இந்த பயிற்சி மையத்தில் சேர்ந்த பிறகு இந்த நேரத்தில் வகுப்புகள் தொடங்கிவிடும் என்பதால் நீங்கள் உட்கார்ந்து அந்த வகுப்பை உற்று கவனிப்பீர்கள். அத்துடன் சக மாணவர்கள் படிப்பதை பார்த்து நமக்கும் இன்னும் படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் ஏற்படும். ஏனென்றால் மனிதனுக்கு மற்றவர்களை பார்த்து நாமும் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அடிப்படையிலேயே இருக்கிறது. எனவே மற்றவர்கள் படிப்பதை பார்த்து நாமும் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். நான் விடுதியில் எல்லாம் இதை பார்த்திருக்கிறேன். சில மாணவர்கள் அடுத்தவர்கள் படிப்பதை பார்த்து நாமும் அதிகம் படிக்க வேண்டும் என்று உற்சாகம் கொள்வது உண்டு. எனவே பயிற்சி மையத்தில் இணைகிற மாணவர்கள் இன்னும் கடுமையாக படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். பயிற்சி தருபவர்களும் கடுமையாக உழைக்க வேண்டும். அவர்கள் முந்தைய ஆண்டுகளில் வந்த வினாத்தாள்களை எல்லாம் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். எப்படி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன என்பதை அறிந்து மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். எந்த பகுதியில் அவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும், எதில் அவர்கள் தீவிரமாக படிக்க வேண்டும், இந்த ஆண்டு எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படலாம் என்பதையெல்லாம் வரையறை செய்து தர வேண்டும். ஒவ்வொரு வகுப்பு முடிந்ததுமே ஒரு 20 நிமிடங்கள் அந்த வகுப்பில் நடந்தவற்றை வினாக்களாக கொடுத்து அவர்கள் எழுதும்படி செய்ய வேண்டும். அந்த வகுப்பிலேயே அவர்கள் எவ்வளவு கவனிக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அப்போதுதான் அவருடைய கவனமும் தீவிரப்படும். இந்த காலம் அதிகம் கவனிக்காத காலம். மாணவனுடைய மனமெல்லாம் எங்கோ திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் அவர்கள் கையிலே இருக்கிற கைபேசிகள்.
அதனால் அவர்கள் கவனத்தை ஈர்ப்பதற்கு ஒவ்வொரு வகுப்பு முடிந்ததுமே 20-25 கேள்விகளை தயார் செய்து கொடுத்து அவர்களை அந்த தெரிவு வினாக்களுக்கு விடை எழுத வைக்க வேண்டும். அவ்வப்போது அவர்களுக்கு மாதிரி தேர்வுகள் நடத்த வேண்டும். மாணவர்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பயிற்சி மையத்திலே சேர்ந்தாலே நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது. நீங்கள் விமானத்திற்கு ஒரு அனுமதி சீட்டு வாங்கிவிட்டால், பயணச்சீட்டு வாங்கிவிட்டால் நீங்கள் அந்த ஊருக்கு சென்றதாக அர்த்தம் இல்லை. உங்களிடம் அதற்கான கடவுச்சீட்டு வேண்டும். அங்கே செல்வதற்கு உங்களுக்கு அனுமதி சீட்டு வேண்டும். நீங்கள் வெறும் பயணச்சீட்டை வாங்கிவிட்டால் மட்டுமே அந்த நாட்டிற்கு சென்று விட முடியாது. அதை போல நீங்கள் உரிய தகுதிகளை பெறுவதற்கு நீங்கள் கடினமாக படிக்க வேண்டும். பயிற்சி மையத்தில் வருகிறவர்கள் அனைவருக்குமே அவர்கள் ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பார்கள். சூரிய வெளிச்சம் எல்லா செடிகளின் மீதும் ஒரே மாதிரி தான் படுகிறது. ஆனால் அல்லி அதை மலராக மாற்றுகிறது, கள்ளி அதை முள்ளாக மாற்றுகிறது. எனவே அவர்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி சொல்லிக் கொடுத்தாலும் அவற்றிலிருந்து நாம் என்ன பெறப் போகிறோம், எவ்வாறு நாம் அவற்றில் தீவிரமாக படிக்கப் போகிறோம் என்பது மிகவும் முக்கியம். இது போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவர்கள் குறைந்தது என்னை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது படிக்க வேண்டும். பல மாணவர்கள் என்னை வந்து சந்திக்கிறார்கள், நான் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அவரிடம் நான் எவ்வளவு நேரம் படிக்கிறீர்கள் என்று கேட்டால் 4 மணி நேரம் படிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். நானே தினமும் 4 மணி நேரம் படிக்கிறேன். எனவே நீங்கள் 4 மணி நேரம் படித்தால் எப்படி போட்டித் தேர்விலே வெல்ல முடியும்? குறைந்தது 8 மணி நேரம் படிக்க வேண்டும். நான் பணிக்கு சென்று கொண்டிருக்கிறேனே, எப்படி படிக்க முடியும் என்று கேட்டால், நீங்கள் பணிக்கு சென்றாலும் 8 மணி நேரம் படிக்கலாம். ஒரே ஒரு செயல்தான் நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த கைபேசியை தொலைவிலே வைத்து விடுங்கள், நிறைய நேரம் கிடைக்கும். இதுதான் நம்முடைய நேரத்தை உறிஞ்சிக் கொள்கிறது. பணியிலே இருந்தாலும் நீங்கள் படிக்க முடியும், அதற்கான நேரத்தை ஒதுக்க முடியும். விடுமுறை நாட்களில் நீங்கள் அதிக நேரத்தை செலவு செய்ய வேண்டும். விடுமுறை நாட்களில் நீங்கள் 12 மணி நேரம் எளிதில் படிக்க முடியும். அப்படி உங்களை வகுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் பாடத்திட்டத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் எழுதுவது குடிமைப்பணி தேர்வாக இருக்கலாம், குரூப் 1 தேர்வாக இருக்கலாம், குரூப் 2ஆக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தேர்வை எழுதுவதற்கு முன்னால் என்ன பாடத்திட்டம் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். பிறகு என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் பாருங்கள். அப்போதுதான் நீங்கள் எவ்வாறு தயார் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும். நீங்கள் படிப்பதை செம்மைப்படுத்துவதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன. எப்போதுமே நீங்கள் படிக்கிற போது கையிலே ஒரு நோட்டு புத்தகம் வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமானவற்றை குறிப்பெடுத்துக் கொண்டே படிக்க வேண்டும். அப்போதுதான் அவை மனத்திலே நிற்கும். நான் பலரிடம் சொல்வது உண்டு, நீங்கள் படிப்பது 10%, அதை திரும்ப திரும்ப மனத்திலே சொல்லி பார்ப்பது 90%. நீங்கள் ஒரு கடை வீதிக்கு சென்றால் கூட நீங்கள் படித்ததை அசை போட்டுக் கொண்டே செல்ல வேண்டும். நீங்கள் பேருந்தில் சென்றால் கூட படித்ததை அசை போட்டுக் கொண்டே செல்ல வேண்டும். அப்படி சென்றால்தான் அது மனத்தில் ஆழமாக பதியும். போட்டித் தேர்விலே நாம் கலந்து கொள்கிறோம், லட்சக்கணக்கானவர்கள் கலந்து கொள்கிறார்களே என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லை. இந்த லட்சக்கணக்கானவர்களில் பாதி பேர் விண்ணப்பம் மட்டும்தான் செய்வார்கள், படிக்க மாட்டார்கள். இன்னும் பாதி பேர் அரைகுறையாக படித்து பாதியிலேயே விட்டு விடுவார். இன்னும் பாதி பேர் படிப்பார்கள், ஆனால் முழுமையாக படிக்க மாட்டார். 5 லட்சம் பேர் ஒரு தேர்வை எழுதுகிறார்கள் என்றால் அதிலே முனைப்போடு எழுதுகிறவர்கள் என்று பார்த்தால் 20,000 பேர் தான் எழுதுவார். ஆகவே உங்களுடைய போட்டி 50,000 என்று நினைக்க வேண்டியதில்லை. நீங்கள் கடுமையாக போராடினால், கடுமையாக படித்தால் உங்கள் போட்டி 20,000 பேரோடு. எனவே நீங்கள் கடுமையாக படிக்கிற போது தன்னம்பிக்கை இழந்து விடாதீர்கள். என்னிடம் நிறைய மாணவர்கள் சொல்வதெல்லாம்,
ஆரம்பத்தில் நான் உற்சாகத்தோடு படித்தேன், ஆனால் இப்போது எனக்கு உற்சாகம் குறைந்து விட்டது என்று சொல்கிறார்கள். இந்த உற்சாகம் குறைந்ததற்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். தொடர்ந்து உற்சாகத்தோடு படிப்பது அவசியம். அதற்கு நீங்கள் அட்டவணையை தயாரித்து படிக்க வேண்டும். நண்பர்களாக சேர்ந்து அவ்வப்போது கடினமான பாடங்களை பற்றி விவாதிக்க வேண்டும். இதைத்தான் பயிற்சி வகுப்பும் செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு ஆசிரியரை போல சொல்லிக் கொடுக்காமல் மாணவர்கள் படித்ததை பகிர்ந்து கொள்வதற்கான வசதிகளையும் ஏற்படுத்துங்கள். அது மிகவும் முக்கியம். எப்போதுமே நாம் தொடக்கத்தில் உற்சாகமாக இருப்போம், கடைசி வரை உற்சாகத்தை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் கடினம். நம்மால் முடியுமா என்கின்ற எண்ணம் ஏதேனும் ஒரு கட்டத்தில் வந்தால் உடனே நாம் சோர்ந்து விடுவோம். அதுதான் மூல காரணம். நம்மால் வெற்றி பெற முடியாது என்ற எண்ணம் மனத்தில் வந்து விட்டால் அதற்கு பிறகு நீங்கள் உற்சாகமாக படிக்க மாட்டீர்கள். உங்களுடைய கடமையை சரியாக செய்யுங்கள். நாங்கள் எல்லாம் இந்த தேர்வை எழுதுகிற போது கண்ணை கட்டி காட்டிலே விட்டது போலத்தான் இருந்தது. நாங்கள் வெற்றி பெறுவோமா என்றும் தெரியவில்லை, யார் எழுதுவார்கள் என்றும் தெரியவில்லை. ராயக்கோட்டை என்கிற சிற்றூரிலே இருந்து நான் இந்த முயற்சியை மேற்கொண்டேன். பிறகு கிளமங்கலம் என்கிற ஊரில் இருந்து அடுத்த அந்த முதன்மை தேர்வை எழுதினேன். என்னால் முடியும் என்று நம்பினேன், முயன்று பார்க்கலாம் என்று நம்பினேன். பலர் என்னிடம் இந்த சிற்றூரில் இருந்து கொண்டு வெற்றி பெற முடியுமா என்றெல்லாம் கேட்டார்கள். என்னால் முயன்றதை நான் செய்கிறேன். ஒருவேளை வெற்றி பெறாவிட்டாலும் நிறைய வாசிக்கிறேனே, அவ்வாறு வாசிக்கின்ற காரணத்தால் என் அறிவு செறிவு அடையும் என்று சொன்னேன். நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை படிப்பீர்கள், சரித்திரத்தை படிப்பீர்கள், பூகோளத்தை படிப்பீர்கள், அறிவியலை படிப்பீர்கள், நீங்கள் சுற்றுச்சூழலியலை பற்றி படிப்பீர்கள், பருவநிலை மாற்றம் பற்றி படிப்பீர்கள், காலமுறை சிக்கலை பற்றி படிப்பீர்கள். இவற்றை எல்லாம் படிக்கிற போது அடுத்தவர்களை விட நிச்சயம் உங்களுடைய அறிவு செறிவு அடைந்ததாக இருக்கும். ஏதேனும் ஓர் அரசு பணியில் நீங்கள் அமர்வீர்கள், அது எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் படிப்பதை செம்மையாக படித்தால் ஏதேனும் ஓர் அரசு பணியில் நீங்கள் அமர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் என்னோடு படித்த பலரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் குடிமைப்பணி தேர்வு கிடைக்காவிட்டாலும் குரூப் 1 வெற்றி பெற்றார்கள், குரூப் 2 வெற்றி பெற்றார்கள். எனவே இந்த தேர்வுக்கு படிப்பதற்கு நீங்கள் ஒருபோதும் சோர்வடையாமல் தொடர்ந்து ஒரு அட்டவணையை தயார் செய்து கொண்டு கடுமையாக படிக்க வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் அந்த வினா வங்கிகளை எல்லாம் தீர்க்கும் போது பல வினாக்கள் உங்களுக்கு தெரியாததை போல இருக்கும். உடனே நம்மால் முடியாது என்று நினைத்து விடாதீர்கள். எங்களுக்கும் அப்படித்தான் இருந்தது. தொடக்கத்திலே 100 கேள்விகள் இருந்தால் 10 கூட சரியாக இருக்காது. ஆனால் அதுதான் நமக்கு தெரிந்தது. இங்கிருந்துதான் நாம் தொடங்க வேண்டும். படிப்படியாக நாங்கள் தீர்க்க 50, 60, 70, 80 வரை எங்களால் தீர்க்க முடிந்தது. 100க்கு 80 தீர்ப்பது என்றால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டது. நீங்கள் இந்த மாதிரி தேர்வுகளை எழுதுகிற போதுதான் எந்த இடத்திலே உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறது, எந்த இடத்தில் நீங்கள் இன்னும் தீவிரமாக படிக்க வேண்டும், எந்த இடத்தில் நீங்கள் முனைப்பாக காரியமாற்ற வேண்டும் என்பதை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். அந்த வகையில் இந்த தேர்வு உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்க மாதிரி தேர்வுகளை நீங்கள் செய்ய வேண்டும். வீட்டிலே எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அந்த இடத்திலே இருந்து படியுங்கள். நான் பலருக்கும் சொல்கிற ஒரு அறிவுரை, இந்த தேர்வை எழுதுவதை தயவு செய்து உங்கள் உற்றார் உறவினரிடம் சொல்லிவிடாதீர்கள். அமைதியாக படியுங்கள், யாருக்கும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் எழுதுவதற்கு முன்னாலே போய்விட்டதா என்று கேட்பவர்கள் உண்டு. எனவே அமைதியாக நீங்கள் இதை உங்கள் மனத்திலே அடைகாத்து பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். எழுதி வெற்றி பெற்ற பிறகு நாம் அறிவிக்கலாம்.
அப்போது நீங்கள் ஒரு விழா கூட எடுக்கலாம். இப்போது திரு ராஜேஷ் காந்தி அவர்கள் நாங்கள் வருகிற போது சிலம்பம், இளைஞர்களுடைய பல சாகச விளையாட்டுகளை எல்லாம் நடத்தி அழைத்து கொண்டு வந்த போது இந்த பக்கத்து வீடுகளில் இருந்தவர்களெல்லாம் யார் வருகிறார்கள் என்று பார்த்து என்னை பார்த்ததும் சற்று ஏமாற்றம் கூட அடைந்திருப்பார்கள். அவர் யாரையோ எதிர்பார்த்திருப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட விழாக்களை எல்லாம் நீங்கள் நடத்த முடியும். ஆனால் அதற்கு முன்னால் நாம் வெற்றி பெறுவது அவசியம். மனத்திலே அடைகாத்துக் கொண்டு படிப்பது மிகவும் முக்கியம். நீங்கள் இந்த தேர்வை அணுகிற போது நிறைய குறிப்புகளை வைத்திருந்தாலும் பயனை. சில பேர் நிறைய புத்தகங்கள் வாங்கி வாங்கி தள்ளுவார்கள். கடைசியில் அத்தனை புத்தகங்களையும் பார்த்து விட்டு இதை படிக்க முடியாது என்று விட்டு விடுவார்கள். தேவையான புத்தகங்களை மட்டும் வாங்குங்கள், அவற்றை மட்டும் குறிப்பெடுத்து படிங்க. இங்கே பயிற்சி வகுப்புக்கு வருகிறவர்களையும் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளும். இங்கே 300-350 பேர் சேர்வதாக திரு ராஜேஷ் காந்தி அவர்கள் சொன்னார். 350 பேருமே முதல் நாளிலிருந்து முடிவு நாள் வரை தொடர்ந்து வருவது மிகவும் முக்கியம். ஏனென்றால் நான் இந்த தொலை தொடர்பு கல்வி முறையில் சில படிப்புகளை படித்தேன். அதற்கு முக்கிய காரணமே மறுபடியும் மாணவனாக ஆவதில் இருக்கிற மகிழ்ச்சி தான். மாணவனாக இருப்பதை போன்ற மகிழ்ச்சி வேறு எதிலும் இல்லை. மதுரையிலே நான் நிறைகளை ஆங்கிலம் படித்த போது முதல் நாள் வகுப்பில் இடம் கிடைப்பது சிரமமாக இருக்கும். அந்த 8 நாட்கள் அவர்கள் வகுப்புகள் நடத்துவார்கள். முதல் நாள் அன்று இடம் கிடைப்பது கடினம். அன்று மதியம் பாதி பேர் இருப்பார். இறுதி நாளில் இறுதி வகுப்பில் 4 பேர் தான் இருப்பார்கள். நம்முடைய உற்சாகம் ஆரம்பத்தில் சூரத்தனமாக இருந்து படிப்படியாக தேய்ந்து கொண்டிருக்கிறது. எனவே சேர்ந்திருக்கின்ற அனைவரும் இறுதி வரை வர வேண்டும். இப்படி வந்தாலே உங்களிடம் ஒரு கட்டுப்பாடு வந்துவிடும். நீங்கள் படிக்க தொடங்கலாம், முயற்சி செய்ய தொடங்கலாம். நீங்கள் படிப்பதற்கு என்னென்ன புத்தகங்கள் தேவை என்கின்ற விவரங்களை எல்லாம் பெற்று தருவதற்கு நான் என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன். ஏனென்றால் குரூப் 1 படிப்பதற்கு என்ன புத்தகங்கள் இவற்றையெல்லாம் ஒரு சின்ன நூலகமாக கூட இங்கே உருவாக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் மாணவர்கள் பயிற்சி இல்லாத நேரங்களிலும் அங்கே வந்து படித்து குறிப்புகள் எடுத்துக்கொள்வதும், அடுத்த மாணவர்கள் படிப்பதை பார்த்தால்தான் நமக்கும் படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படும். எனவே அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கும் இது மிகவும் தேவை என்று கருதுகிறேன். இதற்கு மேல் இந்த தொடக்க நாள் நிகழ்ச்சியில் நான் பெரிதாக உரையாற்றுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் திரு ராஜேஷ் காந்தி அவர்கள் வெற்றி பெற்றவர்களையும் அழைத்து அதற்கு பிறகு அவர்கள் அரசு பணியில் எப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு வகுப்பையும் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் வெற்றி பெறுவது ஒரு படிதான். ஆனால் அதற்கு மேல் நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் வாழ்க்கையில் முக்கியம். அந்த பணியை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம், அந்த பணியை வைத்துக் கொண்டு நாம் எத்தனை பேருக்கு உதவ போகிறோம், எத்தனை நேர்மையாக இருக்க போகிறோம், இவற்றை எல்லாம் அவர்களுக்கு சொல்வது மிகவும் முக்கியம். வெற்றி என்பது வாழ்க்கையில் ஒரு படிதான், அது முடிவல்ல, அது ஒரு தொடர் ஓட்டம் தான். நீங்கள் உதவி புரிந்த ஒரு எளிய மனிதனுடைய புன்னகைதான் உங்களுக்கு கிடைக்கின்ற உண்மையான வெற்றி. அதை நோக்கித்தான் இந்த பயணம் எல்லாம். இங்கே என்னிடம் தொடக்கத்திலே ஒரு செய்தியை எல்லோரும் சொன்னார்கள். சேகர் அவர்கள் அவ்வளவு அர்ப்பணிப்போடு இந்த மையத்தை தொடங்கி இருக்கிறார் என்று சுட்டிக்காட்டினார்கள். அவருடைய அந்த முயற்சி பாராட்ட தகுந்தது மட்டுமல்ல, அது ஒரு பரோபகாரம் என்றுதான் நான் நினைக்கிறேன். இது போன்ற ஒரு பகுதியில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஒரு மையத்தை தொடங்குவது என்பது அசாதாரணமான ஒரு செயல். அந்த செயலை அவர் காந்தி உலக மையத்தோடு சேர்ந்து செய்ய துணிந்திருப்பதை பாராட்டுவதற்குரிய.
அதனால் அவருடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு நாம் எல்லோருமே உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த முதல் 2 வரிசையிலே இருப்பவர்கள் எல்லாம் தங்களால் முடிந்த உதவியை, தங்களால் முடிந்தல்ல, அவர்களால் இன்னும் முடியும். இது ஒரு தொடக்கம்தான். அவர்களை எல்லாம் உற்று பார்க்கிற போது இன்னும் செய்வதற்கு யோசனைகளை வைத்துக் கொண்டிருப்பார்கள் போல தெரிகிறது. ஆனால் அவர்கள் தொடர்ந்து இந்த மையத்திற்கு உதவ வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பகுதியில் இருந்தும் 4 வெற்றிகளை குவித்த மாணவர்கள் கிடைத்தால் அது நமக்கு பெருமைதானே. கும்மிடிப்பூண்டியிலே இருந்து சில மாணவர்கள் உருவானார்கள் என்கிற செய்தி நம் எல்லோருக்குமே மகிழ்ச்சியானதாகத்தான் இருக்கும். இந்த முயற்சியில் நானும் என்னை இணைத்துக் கொள்கிறேன். எனவே இங்கே கற்றுக் கொடுக்க வருகின்ற ஓர் ஆசிரியரின் ஊதியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை இந்த தருணத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். நாம் எல்லோரும் சேர்வோம். மாணவர்கள் நிறைய படிக்கட்டும். இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு இன்னொரு கருத்தையும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், தயவு செய்து தமிழ்நாட்டிலே கிடைக்கின்ற பணிகளுக்காக, தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்துகிற பணிகளுக்காக மட்டும் தயாரிக்காமல் மத்திய தேர்வாணையம் நடத்துகிற பணிகளுக்கும் நீங்கள் தயாரியுங்கள். அவற்றிற்கு தயாரிக்கின்ற மாணவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். நீங்கள் தயாரித்தால் அவற்றில் வெற்றி பெறுவது நிச்சயம். அப்போதுதான் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் தொடர் வண்டி நிலையங்களிலும் வங்கிகளிலும் அஞ்சல் அலுவலகங்களிலும் சுத்த தமிழை பேசிக்கொண்டு அமர்ந்திருப்பார்கள். நீங்கள் வேறு மாநிலத்திலிருந்து வந்து அமர்கிறார்கள் என்று சொன்னால் நம் மாணவர்கள் அந்த தேர்வுகளை எழுதுவதில்லை. உதாரணமாக புள்ளியியல் படித்த பல மாணவர்கள் இந்திய புள்ளியியல் சேவையை எழுதுவதில்லை. பொருளாதாரம் படித்தவர்கள் இந்திய பொருளாதார பணியை எழுதுவதில்லை. இவற்றையெல்லாம் நீங்கள் எழுதலாம். அதை தவிர ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு போன்ற பல தேர்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. அவற்றையும் நீங்கள் எழுதலாம். இவற்றையெல்லாம் எழுதினால் எளிதில் வெற்றி பெற்று விடுவீர்கள். ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை. எல்லாவற்றிற்கும் தேவை முயற்சிதான். கடினமான ஒரு புத்தகத்தை எப்படி வாசிப்பது என்று ஒரு மாணவர் என்னிடம் கேட்டார். எளிதான புத்தகத்தை நீங்கள் எப்படி வாசிப்பீர்கள் என்று கேட்டேன். ஒரு முறை வாசிப்பேன் என்றார். கடினமான புத்தகத்தை 3 முறை வாசியுங்கள், அவ்வளவுதான். அதில் உள்ள ரகசியம் அவ்வளவுதான். சில புத்தகங்களை 3 முறை அல்ல 30 முறை கூட படிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் படித்துத்தான் தீர வேண்டும். வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் படித்துத்தான் தீர வேண்டும், முயற்சி செய்துதான் தீர வேண்டும். நாம் இன்று பயன்படுத்துகின்ற பல பொருட்கள் எண்ணற்ற முயற்சிகள் செய்ததன் காரணமாக நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய கையில இருக்கிற கைபேசி சாதாரணமாக விளைந்து விடவில்லை. எத்தனை பேர் முயன்ற இந்த கைபேசி கிடைத்திருக்கு. நான் பேசிக் கொண்டிருக்கிறேனே இந்த ஒளி வாங்கி, இது உருவாவதற்கு எத்தனை பேர் முயற்சி செய்திருப்பார்கள். அங்கே புகைப்படம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களே, அது செயல் வடிவம் பெறுவதற்கு எவ்வளவு மாதிரிகளை தயாரித்திருப்பார்கள். எனவே இங்கிருக்கிற மாணவர்கள் தொடர்ந்து படியுங்கள். கடினமானவற்றை படியுங்கள். படிக்க படிக்க அனைத்தும் எளிதாகிவிடும். நாம் ஒரு மூடு காலணியை வாங்கி கொண்டு வந்து அணிந்தால் தொடக்கத்தில் அது இறுக்கமாகத்தான் இருக்கிறது. புது செருப்பு கடிக்கும் என்று ஜெயகாந்தன் ஒரு கதை கூட எழுதியிருக்கிறார். சின்ன சிறுகதை. புது செருப்பு மட்டுமல்ல, புது உறவுகள் கூட கடிக்கத்தான் செய்கின்றன. ஆனால் நாள் பட அவை படித்து விடுகின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் கை தட்டுகிறார்கள். அதனால் எந்த ஒரு புதிய முயற்சியுமே தொடக்கத்தில் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் முயல அது எளிதாகிவிடும். தொடக்கத்தில் நம் மனத்தை ஒருமுகப்படுத்துவது கூட கடினமாக இருக்கும். 6 மணி நேரம் படிக்க சொல்கிறாரே, 4 மணி நேரத்துக்கு மேல் படிக்க முடியவில்லை என்று நினைக்காதீர்கள். உட்காருங்க, புத்தகத்தோடு போராடுங்க. பிறகு புத்தகம் தவழ ஆரம்பிக்கும். நீங்கள் புத்தகத்தின் பக்கங்களோடு வழுக்கி கொண்டு செல்வீர்கள். அதுவும் நிகழும். சர்வ சாதாரணமாக ஒரு புத்தகத்தை 2 மணி நேரத்தில் படித்து தூக்கி எறிந்து விடுகிற அளவிற்கு வல்லமையை நீங்கள் பெற்று விடுவீர்கள்.
ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் பெறுகிறவர்களும் முதலில் தவழ்ந்துதான் பிறகு நடக்க ஆரம்பிக்கிறார்கள். நடக்கிற போது அந்த ஒலிம்பிக்கிலே பதக்கம் பெற்றவருடைய பெற்றோரும் பதற்றமாயிருப்பார்கள். எங்கே கீழே விழுகிறதோ, அடிபடுகிறதோ, இடித்துக் கொள்கிறதோ என்றெல்லாம் பதற்றம் ஏற்பட்டுத்தான் இருக்கும். எவ்வளவு பெரிய மகா கவிஞரும் மிகப்பெரிய எழுத்தாளரும் முதலில் போடுவதற்குள் தகிடதத்தம் போட்டு விடுகிறார்கள். யார்? குழந்தைகள் அல்ல, குழந்தைகளின் பெற்றோர். நம் குழந்தைக்கு எழுதவே வராதா என்று கூட முடிவெடுத்து விடுவார்கள். எல்லாமே எளிது, பழக பழக எல்லாம் எளிது. உலகத்திலேயே எதுவும் கடினம் இல்லை. முயற்சி செய்தால் முடியும். ஒருவேளை முடியாமல் போனால் நாம் முயற்சி போதிய அளவிற்கு செய்யவில்லை என்றுதான் பொருள். அதற்காக இங்கே வந்து முதல் வரிசையில இருக்கிறவர்களெல்லாம் நாளைக்கே எவரெஸ்ட் ஏறுங்கள் என்று நாம் சொல்லவில்லை. ஏற வேண்டிய வயதை அவர்கள் ஏறி இருந்தால் ஏறி இருப்பார்கள். இப்போது அவர்கள் சொந்த கடையில் அமர்ந்திருப்பதுதான் நல்லது. அதை விட்டுவிட்டு அவர்கள் நான் முயன்றால் முடியாததில்லை என்று சொன்னேன் என்று நான் ஆர்க்டிக்குக்கும் அண்டார்டிகாவுக்கும் செல்கிறேன் என்று அவர்கள் புறப்பட்டு விட போவதில்லை. செய்கிற பணியில் சாதனைகளை புரியலாம். எந்த தொழிலை செய்கிறார்களோ அதிலே மகத்துவத்தை அடையலாம். எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் படிப்பது. உலகத்திலேயே எளிதான ஒரு காரியம் என்னவென்றால் படிப்பதுதான். அதை விட மகிழ்ச்சியானது எதுவும் இல்லை. இதை எல்லோரும் எப்போது கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் படித்து முடித்த பிறகுதான் கற்றுக்கொள்கிறார்கள். நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். படிப்பதற்கு வயது ஒரு தடையே இல்லை. இங்க வந்திருக்கிறாரே இளைஞர் சக்தியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ராஜா, அவருக்கு இப்போது 70 வயதாகிறது. இப்போது அவர் சரித்திரத்தை 3 ஆண்டுகள் படித்து அந்த தேர்விலே வெற்றி பெற்று என்னிடம் வந்து நான் 80 மதிப்பெண் பெற்றிருக்கிறேன் என்றார். ஆனால் அவர் செய்த 2 காரியங்கள். பயணத்தின் போதெல்லாம் அதை படித்துக் கொண்டே இருப்பார். 2வது காரியம், படிக்கிறேன் என்பதை யாருக்கும் சொல்லவில்லை. எனவே எந்த வயதிலும் படிக்கலாம். படிப்பதற்கு ஒரு தடையே இல்லை. வினோபாவே வயதான காலத்தில் தென்னிந்திய மொழிகளை படிக்கிறேன் என்று தொடங்கினார். பாரதியாரை பற்றி சகுந்தலா பாரதி எழுதிய குறிப்புகளை நேற்றுதான் நான் முழுமையாக படித்தேன். அவருக்கு தமிழ் தெரியும். திருநெல்வேலிக்கு சென்ற போது ஆங்கிலம் படித்தார். காசிக்கு சென்ற போது இந்தியும் சமஸ்கிருதமும் படித்தார். பிறகு அவர் பாண்டிச்சேரி சென்ற பிறகு வங்காளம் படித்தார். பிறகு அவர் மலையாளமும் படித்தார். அதற்கு பிறகு சென்னை சென்ற பிறகு உருதும் தெலுங்கும் படித்தார். இத்தனை மொழிகளை பாரதியார் படித்தார். ஆனாலும் அவர் சொன்னார், கல்வி என்பது தாய்மொழியில் தான் தரப்பட வேண்டும் என்றும் சொன்னார். எனவே யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாரதியார் சொல்வதற்கு தகுதி பெற்றவர். அதை மனத்தில் வைத்துக் கொண்டு நாம் அனைவருமே படிப்பதை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளது. இந்த தேர்விலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்கிற ஒரே ஒரு சூத்திரம், மகிழ்ச்சியாக படியுங்கள், மகிழ்ச்சியாக படியுங்கள், மன நிறைவோடு படியுங்கள். நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு கும்மிடிப்பூண்டியில் இருக்கின்ற நாம் எங்காவது ஒரு இடத்தில் அவசியம் சந்திப்போம். அப்போது வந்து நீங்கள் கைகளை குலுக்கிக் கொண்டு நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று அறிவீர்கள். அதுதான் நான் இங்கே வந்ததற்கு முழுமையான பயனை தரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். காந்தி உலக மையம் மற்றும் ஜீவிதா IAS அகாடமி இணைந்து வழங்கும் கும்மிடிப்பூண்டியின் முதல் TNPSC பயிற்சி மையம் 2026 முதல் முற்றிலும் இலவச பயிற்சி மையமாக உங்கள் பயன்பாட்டிற்கு